Dear students of 12th standard economics chapter 2 national income, we are going to see question answer. Chapter 2 national income, தேசிய வருமானம். national income na தேசிய வருமானம். Before going to the two more questions, let us learn some basic concepts of national income. The basic concepts of national income தெரிஞ்சுதான் அந்த question நம்மளால படிக்க முடியும். அதனால before going into the question answer, I am going to give some basic concept of national income. I am going to teach about the basic concept. First one, GDP. The GDP na gross domestic product. Gross D na domestic product. Gross na மொத்த, domestic உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். அடுத்து NDP அப்படின்னா net domestic produce. net domestic produce. இப்போ கிராஸ்னா என்ன, நெட்னா என்னன்னு தெரியும். கிராஸ்னா என்ன, கிராஸ் வெயிட் நெட் வெயிட்னு சொல்லுவாங்க. கிராஸ் வெயிட்னா ஒரு பிஸ்கட் டின்னு இருக்குது, அந்த டின்னும் பிஸ்கட்டு சேர்த்து 6 கிலோ 6 கேஜின்னு வச்சுக்குவோம். அதில் பிஸ்கட் மட்டும் 5 கேஜி. அப்போ கிராஸ் வெயிட் எவ்வளவு, 6 கேஜி. நெட் வெயிட் எவ்வளவு, 5 கேஜி. அதேமாதிரி தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ், நெட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ். அப்போ நெட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்கணும், ஜிடிபிலேருந்து டிப்ரிசியேஷன் சப்ராக்ட் பண்ணணும். ஜிடிபிலேருந்து டிப்ரிசியேஷனை கழிச்சா, டிப்ரிசியேஷனாக என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஜிடிபிலேருந்து டிப்ரிசியேஷனை கழிச்சா நெட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ். எப்படி நம்ம பிஸ்கட் டின்னில் சொன்னோம்ல, பிஸ்கட் டின்னுடைய வெயிட்டு 1 கேஜி, டோட்டல் வெயிட் வந்து 6 கேஜி. 6 கேஜி மைனஸ் 1 கேஜி ஈக்குவல் டு 5 கேஜி. பிஸ்கட்டுடைய வெயிட் மட்டும் 5 கேஜிங்கிற மாரி இங்கே கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ். டொமஸ்டிக்னா உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டு உற்பத்தினா ஒரு டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த கண்ட்ரி டூரிங் இயர். டோட்டல் மார்க்கெட் வேல்யூனா மொத்த பணம் மதிப்பு, ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தியான பண்டங்கள் மற்றும் பலனுடைய மொத்த மதிப்பு ஒரு வருஷத்தில் மணி வேல்யூவில் சொன்னால் அதுக்கு பேர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ். டொமஸ்டிக்ங்கிறது உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற பண்டங்கள் மட்டும்தான் குறிக்கும். வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிற பண்டங்களை கணக்கில் சேர்க்கக்கூடாது, அதான் முக்கியம். இல்லை, டொமஸ்டிக்ங்கிற வார்த்தை முக்கியம் என்னென்னா வித்தின் த கண்ட்ரி. அந்த வித்தின் த கண்ட்ரி தான் அந்த லைனில் முக்கியம். நம்ம நாட்டில் வித்தின் த கண்ட்ரி, நம்ம நாட்டினுடைய எல்லைக்குள் அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். நம்ம நாட்டினுடைய எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். அப்போ வெளிநாட்டிலே உற்பத்தி நடக்குதுன்னா வெளிநாட்டிலே உற்பத்தி நடக்குது. வெளிநாட்டில் போய் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டாட்டா கம்பெனிக்காரங்க வெளிநாட்டில் போய் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்கன்னா அந்த இன்கம் இதில் வராது, அந்த குட்ஸினுடைய மார்க்கெட் வேல்யூ இதில் வராது. இப்போ வெளிநாட்டில் ஜெர்மன் கம்பெனிக்காரன் ஒரு கார் கம்பெனி வச்சு நடத்துகிறான் இந்தியாவில். அவங்க ஜெர்மனுடைய ஜிடிபியில் இந்த கார் கம்பெனியுடைய ப்ராஃபிட் அங்கே போகாது. அதான் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அந்த உள்நாட்டு என்டிபிங்கிறது ஜிடிபியில் டிப்ரிசியேஷனை சப்ராக்ட் பண்ணணும். டிப்ரிசியேஷனாக தேய்மானம். அது தேய்மானம்னா முதலீட்டு பண்டங்கள் தேய்மானம் அடைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விவசாயி இருப்பார், ஒரு டிராக்டர் வச்சுருப்பார், ஒரு 5 லட்சம் போட்டு ஒரு டிராக்டர் வாங்கியிருப்பார். அடுத்த வருஷம் அந்த டிராக்டருடைய மதிப்பு 5 லட்சம் இருக்காது, ஒரு 4 லட்சம் தான் விற்பனை ஆகும். அந்த டிப்ரிசியேஷனுக்கு தேய்மானம். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தேய்மானத்தை கழிச்சா கிடைக்கிறது தான் என்டிபி. அதேமாரி ஜிஎன்பின்னு பார்த்தா ஜிடிபியோட நெட் ஃபேக்டரி இன்கம் ஃப்ரம் அப்ராட். இங்கே சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம்ல, வித்தின் த கண்ட்ரி மட்டும் தான் சொன்னோம். இப்போ நெட் ஃபேக்டரி இன்கம் ஃப்ரம் அப்ராட், ஜிஎன்பி, நெட் கிராஸ் நேஷனல் ப்ரொடியூஸ். கிராஸ் நேஷனல் ப்ரொடியூஸுங்கிறது ஏற்கனவே இந்த ஜிடிபியோட எதை ஆட் பண்ணோம், நெட் ஃபேக்டரி இன்கம் ஃப்ரம் அப்ராடு, வெளிநாட்டு வருமானம். வேறு ஒன்றும் இல்லை, நெட் ஃபேக்டரி இன்கம்னா அர்த்தம் வெளிநாட்டில் வருமானம். நம்ம நாட்டுக்காரங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, லேபராக ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு மாதம் ஒரு 2 லட்சம் சம்பளம். அந்த சம்பளம் இதில் இன்க்ளூட் ஆகும், இதில் இன்க்ளூட் ஆகாது. வெளிநாட்டு வருமானம், நம்ம நாட்டிலேருந்து போய் வெளிநாட்டை வேலை செய்கிறவங்க கிடைக்கக்கூடிய வருமானம் அதில் சேர்க்குறோம், இங்கே சேர்க்க மாட்டோம். அடுத்து என்என்பினாக்கா ஜிஎன்பியில் டிப்ரிசியேஷனை கழிச்சா, இங்கே எப்படி ஜிடிபியில் டிப்ரிசியேஷன் கழிச்சா என்டிபியோ அதுமாரி என்என்பி கண்டுபிடிக்கிறது ஜிஎன்பியோட இந்த ஜிஎன்பிலேருந்து டிப்ரிசியேஷன் கழிக்கணும். நல்லா பார்த்துக்கணும். ஜிடிபிங்கிறது ஒரு மொத்த உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகளுடைய மதிப்பு தான் ஜிடிபிங்கிறோம். அதுலேருந்து டிப்ரிசியேஷனை கழிச்சா என்டிபி, இதில் ஜிடிடி வருது. அடுத்து ஜிஎன்பி அப்படின்னா
இந்த ஜிடிபியோட நெட் ஃபேக்டரி இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டு வருமானத்தை சேர்த்துக்கணும். நம்ம நாட்டுக்காரங்க வெளிநாட்டில் போய் இது வியாபாரம் பண்ணுறாங்க, தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதில் வருமானம் வருதுன்னா அது இதில் ஆட் ஆகும். இல்லை நம்ம நாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வெளிநாடு அமெரிக்காவில் போய் ஒரு பையன் ஒர்க் பண்ணுறான், நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய வருமானம் இந்த ஜிஎன்பியில் இன்க்ளூட் ஆகும், இந்த ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகாது. அடுத்து என்என்பின்னா இந்த ஜிஎன்பிலேருந்து டிப்ரிசியேஷன் வேல்யூ கழிச்சா கிடைக்கிறது தான் என்என்பி. இந்த இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு இந்த 4 பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சால் தான் நம்ம 2 மார்க் கொஸ்டின் நல்லா தர பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு teach the 2 mark questions.